Good morning students. 7th standard Maths Term 2 Chapter 3 Algebra. Algebra என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ என்னென்ன நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம்ங்கறத. To express numbers in the exponential form. To express numbers in the exponential form. Second, to understand the law of exponents. To understand the law of exponents. Third one, to find the unit digits of numbers represent in exponential form. Fourth one, to know about the degree of expansion. இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு இதையும். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூவை பெரிய லார்ஜஸ்ட் வேல்யூஸ் வந்து நம்ம ரீட் பண்ண முடியாது. அந்த ரீட் பண்ணுறதை வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை ஃபேஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர்ஸில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன் இந்த எக்ஸாம்பிள்ஸை கவுண்டிங் த ஜீரோ. இந்த ஜீரோ வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதை ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்ய முடியாது, இவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ரீட் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த ஜீரோஸ் ஃபுல்லாகவே நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ ஜீரோ ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஜீரோஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த வேல்யூஸை 10 to the power 15. அப்போ ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். இதுக்கு தான் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 3.2 எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ். எதை எக்ஸ்போனன்ஸ் சொல்கிறோம், எதை பவர்ஸ் சொல்கிறோம் பார்க்க போகிறோம். த மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் எ நம்பர் இஸ் கால்டு த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். அந்த நம்பர்ஸை வந்து நம்ம தான் என்ன செய்கிறோம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 to the power 4 2 power 4 அதை ரீட் எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். ரீட் பண்ணுறது என்ன மெத்தட்லாம் இருக்குன்னு பாருங்கள். 2 raised to the power of 4 2 raised to the power of 4 or 2 to the power of 4 2 to the power of 4 or 2 power 4. ஈஸியாக நம்ம ரீட் பண்ண 2 power 4. இப்போ 2ங்கிறது பேஸு. இந்த 2ங்கிறது நமக்கு என்னவா இருக்கும் பேஸு. 4ங்கிறது தான் எக்ஸ்போனன்ட். 4ங்கிறது நமக்கு என்னது எக்ஸ்போனன்ட்ங்கிறது இந்த இடத்துல நம்ம ரீட் பண்ணணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ 3 × 3 × 3 எத்தனை டைம்ஸ் நமக்கு 3 வந்திருக்கு, 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால 3 to the power 3. அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். -5 × -5 × -5 × -5 × -5 எத்தனை டைம் -5 வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ -5 ஹோல் பவர் 5. அதே மாதிரி ஏ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். a × a × a × a எக்ஸட்ரா அப்படிங்கிற n டேர்ம்ஸ் வந்துருச்சு. n டேர்ம்ஸ் ஆர் n டைம்ஸ். அதனால் a to the power n. இந்த மாதிரி வேல்யூஸ் தான் நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் பேஸ் பண்ணி எழுதுறோம். இதே இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துருந்தால் நம்ம இப்போ 1000 இருக்குது. 1000 வந்து நம்ம என்ன செய்யலாம் ஜீரோங்கிறனால ஈஸியாக 1 2 3 அப்போ 10 to the power 3ங்கிற பேஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். இல்லை நம்ம எல் டிவிஷனில் அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வந்தாலும் சேம் தான் நமக்கு ஆன்சர். இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். இப்போ இதில் வந்து சில ரூல்ஸ் சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தான் சம்ஸில் போடையில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரூல்ஸ் பாருங்கள். 3.3 லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட்னா நம்ம மீனிங் வந்துடும் நமக்கு மல்டிபிகேஷன். ப்ராடக்ட் மீனிங் என்னது மல்டிபிகேஷன். இப்போ a to the power m into a to the power n a to the power m into a to the power n. பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஏங்கிறதா நமக்கு பேஸு, எம் என்கிறது நமக்கு பவர். அப்போ ஏ இங்கே ஏ ரெண்டுமே பேஸ் சேமாக இருந்து மல்டிபிகேஷனில் வந்தால் நம்ம என்ன செஞ்சிடணும் பவரை ஆட் பண்ணிடணும். பேஸ் சேமாக இருந்து மல்டிபிகேஷன் வந்தால் பவரை நம்ம என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். அப்போ a to the power m plus n a to the power m plus n. அடுத்து கோசன்ட் ரூல்னா டிவிஷனில் வரும். a power m divided by a power n a power m divided by a power n. இதுலேயும் பாருங்கள் பேஸ் வந்து நமக்கு எப்படி தான் இருக்குது சேமாக தான் இருக்குது. ரெண்டுலேயுமே ஏஆ இருக்குது. பேஸ் வந்து சேமாக இருந்து டிவிஷனில் வந்தால் பவரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் வந்தால் பவரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ a to the power m minus n a to the power m minus n. நெக்ஸ்ட்டு பவர் ரூல். பவரோட பவர் அதாவது a power m ஹோல் பவர் n. a power mக்கு ப்ராக்கெட் போட்டு ஹோல் பவர் என்னன்னு வந்துருச்சு. அப்போ a power m into n a power m into n. அடுத்து டிஃப்ரெண்ட் பேஸ் சேம் பவர். பேஸ் வந்து எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் வந்து எப்படி இருக்குது சேமாக இருக்குது அப்படிங்கிற எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க. a power m into b power m
அப்போ பவர் வந்து சேமாக இருக்குது, பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பேஸை நம்ம என்ன செஞ்சிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். பேஸ் என்ன செஞ்சிடணும், நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். ஏபி ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் எம். அதே மாதிரி டிவிஷனில் இருந்தால் ஏ பை பி ஹோல் பவர் எம்மாக இருந்தால் அதை இண்டிவிஜுவலாக எழுதிடலாம். ஏ பவர் எம் பை பி பவர் எம். இந்த டேர்ம்ஸ் இப்படி இருந்தால் ஏ பவர் எம் பை பி பவர் எம் இருந்தால் அது ரிவர்ஸில் இப்படியும் எழுதிக்கலாம். நம்ம ஏ பை பி ஹோல் பவர் எம். இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் எல்லாம் போட முடியும் ஈஸியாக. ப்ராடக்ட் ரூலுங்கையில் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிபிகேஷனில் வரையில் பவரை நம்ம என்ன செஞ்சிடணும், ஆட் பண்ணிடணும். கோஷன்ட் ரூலுங்கையில் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து டிவிஷனில் வந்திருந்தால் பவரை நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணிடணும். அடுத்து பவர் ரூலுங்கையில் பவரில் 2 டேர்ம்ஸ் வந்திருக்கும். அப்போ அந்த 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து டிஃபரன்ஸ் பேஸ் சேம் பவர் ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம். பவர் வந்து சேமாக இருக்குது, பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் எம். அதே மாதிரி தான் டிவிஷனில் ஏ பை பி ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பை பி பவர் எம். இது கொடுத்துருந்தா இதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 2 டேர்ம் அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லேயே நம்ம என்ன செஞ்சலாம், சேஞ்சஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சம்ஸ் வந்து எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் வந்து நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லிங் த பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் 14 பவர் 9, 14ஓட பவரில் வந்து 9 கொடுத்துருக்காங்க. சுட் பி ரீடஸ், அதை எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ரீட் பண்ணால் நம்ம சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 14 பவர் 9, 14 பவர் 9ங்கிறத நமக்கு என்னது, அதை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது 14 பவர் 9. அடுத்து செகண்ட் பாருங்கள், த exponent form of p power 3 q squared, p power 3 q squared. அப்போ p வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது. q வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, பவரில் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ p இன்ட்டு p அடுத்து q வந்து 2 டைம்ஸ்னால q இன்ட்டு qங்கிற நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், when base is 12 and exponent is 17. பேஸ் வந்து 12ஆக இருக்குது, அப்புறம் எக்ஸ்போனன்ஸ் வந்து என்னவா இருக்குது, 17ஆக இருக்குது. இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் வந்து எப்படி எழுதணும், நம்ம 12 பேஸ் வந்து 12, அப்போ 12 to the power 7, 12 to the power 7ங்கிற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த வேல்யூ ஆஃப் 14 into 21 ஹோல் பவர் 0 இஸ் 14 into 21 ஹோல் பவர் 0. 0 பவர் எனிதிங், லெட்டர்ஸாக இருந்தாலும் சரி நம்பர்ஸாக இருந்தாலும் சரி 0 பவரில் வந்துச்சுன்னா வேல்யூஸ் வந்து 1 தான். எனிதிங் பவர் 0 வேல்யூ இஸ் 1, எனிதிங் பவர் 0 வேல்யூ இஸ் 1. அப்போ 14 into 21ங்கிற ஏதோ சம் வேல்யூஸ், அது மல்டிபிகேஷன் வேல்யூஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா பவர் வந்து 0 தான் இருக்குது. அப்போ அதோட வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லிடலாம், 1ங்கிறது ஈஸியாக டேரெக்டாக சொல்லிடலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ல 2 to the power 3 into 3 to the power 2, 2 to the power 3 into 3 to the power 2. பேஸ் ரெண்டுமே எப்படி இருக்கு, டிஃபரெண்ட்டாக இருக்குது, பவரும் டிஃபரெண்ட்டாக இருக்குது. இன்கேஸ் பவர் வந்து சேமாக இருந்தால் கூட பேஸை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். அதனால இங்கே என்ன செஞ்சுருக்காங்க பாருங்க, 2 into 3 6ன்னு போட்டிருக்காங்க. இங்கே பவர் வந்து எப்படி இருக்குது, டிஃபரெண்ட்டாக இருக்குது, பேஸும் டிஃபரெண்ட்டாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிடலாம். ரெண்டுமே நமக்கு பாசிபிள்ஸ் வரல, அதனால இது என்னதான் நமக்கு ஃபால்ஸ். அதுக்கு அடுத்து செகண்ட் சப்டிஷன் பாருங்க, 2 to the power 9 into 3 to the power 2. இங்கே அதே தான், பேஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. 2 into 3 ஹோல் பவர் 9 into 2ன்னு போட்டிருக்காங்க, இது ஒன்று தான் நமக்கு ஃபால்ஸ் தான். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, 3 to the power 4 into 3 to the power 7, 3 to the power 4 into 3 to the power 7. இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது, பேஸு சேமாக இருக்குது, அப்போ பவர் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிடலாம். பேஸ் சேமாக இருக்கலாம், பவர் என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிடலாம். அப்போ 3 to the power 11 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 + 7 நமக்கு என்ன வந்துடும், 11 வந்துடும். அப்போ இதை வந்து என்ன செய்யலாம், ட்ரூங்கிற நம்ம சொல்லிடலாம். இந்த இடத்துல இதை வந்து இந்த ரூலில் யூஸ் பண்ணுறோம். a power m into a power n a power m plus n பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 2 to the power 0, ஃபோர்த்தோட வந்து 2 power 0 ஈக்குவல் டு 1000 power 0. எனிதிங் பவர் 0னா என்ன பார்த்தோம், இப்போ தான் லாஸ்ட் ஒரு சம்மில் பார்த்தோம். அப்போ எனிதிங் பவர் 0ங்க என்ன வந்துடும், 1 வந்துடும்.
அப்போ இங்கேயும் 0ங்கிற 1 வந்துடும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலுங்கிற சொல்லிடலாம். இப்போ இது என்னது ட்ரூ தான். அடுத்து 5th one 2 to the power 3 less than 3 to the power 2. இப்போ 2 to the power 3 இங்கே வந்துடும். 2 into 2 into 2 இங்கே 8. 3 ஸ்கொயருங்கிற 3 into 3ங்கிற 9. 8 விட 9 தான் நமக்கு கிரேட்டஸ்ட். அதனால் இது என்னது இதுவும் ட்ரூ தான். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். வேல்யூ கேட்குறாங்க. வேல்யூ மேலே எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க 2 to the power 6. அப்போ 2 வந்து எத்தனை டைம்ஸ் எழுதணும்? நம்ம 6 டைம்ஸ் எழுதணும். 2 into 2 into 2 into 2 into 2 into 2ன்னு. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, 4 2s are 8. ஃபர்ஸ்ட் இந்த 3 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன் இன்ட்டு. அடுத்து இங்கே அதே ரிமைனிங் 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட் 8 into 8ங்கிற நமக்கு என்ன வந்துடும்? 64. அப்போ 2 to the power 6 வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிடலாம்? 64ங்கிற இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம். அடுத்து 11 ஸ்கொயர் பாருங்க. 11 ஸ்கொயர்னா 11 into 11. 11 into 11னா நமக்கு 11 டேபிள்ஸ் வரும். 11 into 11 வந்து 121. 11 into 11 வந்து 121. நெக்ஸ்ட் 5 to the power 4. 5 power 4ங்க என்ன வந்துடும்? 5 into 5 into 5 into 5. 4 டைம்ஸ் நம்ம என்ன எழுதணும்? 5 5s are 25. நெக்ஸ்ட் 5 5s are 25. 25 into 25ங்க நமக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 25 into 25. 5 5s are 25, 5 remaining 2. 5 2s are 10, 10 plus 2ங்கிற 12. 2 5s are 10க்கு 0, remaining 1. 2 2s are 4, 4 plus 1ங்கிற 5. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடணும். 5 2 6. அப்போ என்ன வேல்யூஸ் கிடைச்சிடும்? 625. 5 power 4ஓட வேல்யூஸ் நமக்கு என்னது? 625. அதிலே அடுத்து 4th சப்டிவிஷன் பாருங்க. 9 power 3 இருக்கு. 9 power 3னா என்ன மீனிங்? 9 into 9 into 9. 9 3 டைம்ஸ் எழுதியாச்சு. 9 9s are 81. 81 into 9. 81 into 9 மல்டிப்ளை பண்ணும். 81 into 9. 1 9s are 9. 8 9s are 8 9s are நமக்கு 72. அப்போ 729. அப்போ 729 தான் 4th சப்டிவிஷனுக்குரிய வேல்யூ. 729. இப்போ 4th சம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 6 into 6 into 6 into 6. 6 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ பேஸில் 6 வந்துடும், பவரில் வந்து 4. கவுண்டிங் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பவரில் வந்துடும். அதுக்கடுத்து டி வந்து டி இன்ட்டு டி. அப்போ என்ன வந்துடும்? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ டி பவர் 2. அடுத்து 5 into 5. அப்போ 5 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது நமக்கு? 2 டைம்ஸ் இருக்குது. அடுத்து 7 7 1 2 3. 7 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 7 to the power 3. நெக்ஸ்ட்டு 2 into 2. அப்போ 2 to the power 2. அடுத்து a into a to the power 2. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் வந்து நம்ம எழுதியாச்சு. அடுத்து 5th ஒன் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூஸிங் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். இது அவங்களே எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் பிரிக்கிற மாதிரி இன்ட்டு கொடுத்து அப்ளை பண்ணாலும் ஈஸியாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நம்பர்ஸாக கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சுருக்காங்க? எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எழுதணும்னா அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? எல் டிவிஷனில் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 512 இருக்குது. அதை வந்து எல் டிவிஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். இது ஈவன் நம்பர்ஸ்னால என்ன செஞ்சுறேன்? ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸில் அப்ளை ஆகும். அப்போ 2 டேபிள்ஸ். 5ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்கும்? 2 டைம்ஸ். 2 2s are 4. ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டேன் அந்த 1. அப்போ 1 இங்கே ஒரு 1 இருக்குனால 11 ஆயிரும். அப்போ 11ல் வந்து 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ். ரிமைனிங் 1 வந்துடும். 12 ஆயிரும். 12ல் வந்து 2 டைம் 2 வந்து 6 டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் 2 டேபிள்ஸ்லேயே அப்ளை ஆகிடும். 1 2s are 1. அடுத்து 2 2s are 4. ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 16 வந்துடும். 16 என்ன வந்துடும்? 8 2s are 16. எகெயின் 2 டேபிள்ஸு. 1ல் அப்ளை ஆகாது. அப்போ 12. 12ல் வந்து 6 டைம்ஸ். 6 2s are 12. 4 2s are 8. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2. 3 2s are 6. 2 2s are 4. எகெயின் 2. 1 2s are 2. ரிமைனிங் 1. அப்போ 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 2. 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 2 தான்.
4 2s are 8, நெக்ஸ்ட்டும் 2 தான். 2 2s are 4, 2 2s are 1. இப்போ எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு. லாஸ்ட் 1 வர வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ 2 வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கணும் எத்தனை 2s இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 டைம்ஸ் இருக்கு. அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. 512 ஈக்குவல் டு 2 பவர் 9. இதை தான் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் வந்து நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில். இப்போ இதிலே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோமா, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3 4 3 3 4 3 வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேபிள்ஸாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸில் அப்ளை ஆகாது. அடுத்து 3 டேபிள்ஸ் அப்ளை ஆகுமா, அப்ளை ஆகாது. 4 அப்ளை ஆகாது. 5 அப்ளை ஆகாது. 6 அப்ளை ஆகாது. 7 தான் அப்ளை ஆகும் நினைக்கிறேன். 7 7 டேபிள்ஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 7 எத்தனை டைம்ஸ் இருக்குது நமக்கு, ஃபஸ்ட்டு 34ல் எத்தனை டைம்ஸ் வரும், 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35 ஆயிரும். அப்போ 4 7s are 28, 4 7s are 28 வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 6. அடுத்து 63 ஆயிரும். 63 இங்கே என்ன வந்துடும், 7 9s are 7, 9 7s are 63, 9 7s are 63. எகெயினும் 7 டேபிள் தான். 7 7s are 49, எகெயின் 7 தான். அப்போ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு இங்கே, 3 4 3, 343 வந்து 7 1 2 3. அப்போ 7 to the power 3 அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். 7 to the power 3ங்கிறது. நெக்ஸ்ட் அதிலே வந்து தேர்ட் சப்டிவிஷன் 7 to 9. இது ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸில் அப்ளை ஆகுமா, அப்ளை ஆகாது. அடுத்து 3 டேபிள்ஸில் இங்கே அப்ளை ஆகும். ஏன்னா 9 வந்துருக்கு. 3 டேபிள்ஸ் வந்து நமக்கு அப்ளை ஆகுங்களான்னு செக் பண்ணிக்கணும். 2 3s are 6, ரிமைனிங் 1 வந்துடும். அப்போ 4 3s are 12, 3 3s are 9. அப்போ 3 டேபிள்ஸில் நமக்கு அப்ளை ஆகும். இப்போ 2 3s are 6, ரிமைனிங் 1. அப்போ 4 3s are 12. அடுத்து 9 இருக்குது, 3 3s are 9. எகெயின் 3 டேபிள்ஸ். 8 3s are 24, 1 3s are 3, again 3, 2 3s are 6, remaining 2, 7 3s are 21, next 3, 9 3s are 27, again 3, 3 3s are 9, 3 3s are 1. இப்போ 1 2 3 4 5 6, 3 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு நமக்கு, 6 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி எழுதிக்கலாம், 7 to 9 equal to 3 to the power 6. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு, ஃபோர்த் ஒன் 3125, 3125. இது வந்து நமக்கு 5 டேபிள்ஸ்லாம் அப்ளை ஆகும். அதனால் டேரெக்டாக 5 டேபிள்ஸ்லேயே அப்ளை பண்ணிடலாம். 31ல் வந்து வந்துடும் 6 5s are 30, ரிமைனிங் 1, 2 5s are 10, remaining 2, 5 5s are 25. Again 5 tables. 1 5s are 5, 2 5s are 10, 5 5s are 25. Next 5, 2 5s are 10, remaining 2, 5 5s are 25. Again 5, 5 5s are 25, 5 5s are 1, 1 5s are 5. அப்போ 3125 வந்து 5 வந்து எத்தனை டைம்ஸ், 1 2 3 4 5. அப்போ 5 to the power 5. நம்பர்ஸில் வந்தால் நம்ம இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், எல் டிவிஷனில் அப்ளை பண்ணிவிட்டு சேம் நம்பராக வர மாதிரி எல் டிவிஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். இன்கேஸ் சேம் நம்பர்ஸாக வரலைன்னா 2 நம்பர்ஸ் வர மாதிரி இருந்தால் 2 நம்பர்ஸும் நம்ம இண்டிவிஜுவலாக எழுதணும். லாஸ்ட் சம்ஸில் பார்த்த மாதிரி 2 நம்பர்ஸ் இண்டிவிஜுவலாக இருந்தால் அது ரெண்டையுமே தனித்தனியாக அப்ளை பண்ணி எழுதணும். லாஸ்ட் சம்ஸில் இங்கே பாருங்களேன், 4th சம்மில் பார்த்தோம் 2 into 2 a into a. அப்போ 2 to the power 2 into a to the power 2. இந்த மாதிரி சில சம்ஸில் நமக்கு வரலாம். இப்போ உள்ள சம்ஸ் நம்ம கொடுத்த சம்ஸில் அந்த மாதிரி இல்லை, ஆனால் வேறு சம்ஸில் அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி சம்ஸ் வந்து தான் நம்ம என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும்.